வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கிரகங்கள் பேச்சு பெற்று அமரும் ஸ்தான பலத்தை பற்றி சொல்லக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு. கிரகங்கள் பேச்சு பெற்று அமருகிறது என்றால் 9 கிரகங்களுக்கும் பேச்சு காலங்களில் பலன் சொல்வது ஒன்று. மற்றொன்று ராஜகிரகங்கள். ராஜகிரகங்கள் என்றால் குரு, சனி, ராகு, கேதுக்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த கிரக அமைப்புகள் எந்த நிலையில் இருந்தாலும் நடக்கும் தசாவாகப்பட்டது பாதகமாகவே இருந்தாலும் ஒரு சில இடங்களில் குரு, சனி, ராகு, கேதுக்கள் அமரும்போது முற்றிலும் மாறுபட்ட வெற்றி தரும் பலன்களை அள்ளி கொடுக்கின்ற கிரகங்களாகவே மாறிவிடும். வாழ்க்கையில் தோல்விகளை சந்தித்த பின் வெற்றிகளை அனுபவித்து கொண்டு இருக்கும் போதே தோல்வி. இதற்கு காரணம் சொந்த ஜாதகம் என்பது உண்மையாக இருந்தால் கூட நடப்பு தசா என்பது மிகவும் முக்கியமானது. அதைவிட குருபலம். குரு பகவானுக்கு சுபத்தன்மை அதிகம் வாய்ந்த ஸ்தானங்கள் என்று 5 இருக்கும். அதுதான் ஒரு ராசிக்கு 2, ஒரு ராசிக்கு 5, 7, 9, 11. இந்த 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் அமரும்போது குரு பகவான் கிள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்திலிருந்து அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் என்பது ஒரு அர்த்தம். ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமென்றால் கிரகங்கள் பயிற்சி பெறும்போது 11ஆம் இடத்தில் அமர வேண்டும். எந்த கிரகமாக இருந்தாலும், நீசம் பெற்றிருந்தாலும் சரி, பகை பெற்றிருந்தாலும் சரி, எந்த பலமாக இருந்தாலும் சரி, 11ஆம் இடத்தில் இருக்கிறதா, வெற்றிகளை உங்களுடைய வாசற்படை வரைக்கும் கொண்டு வந்து நிற்க வைப்பது இந்த 11ஆம் இடத்தில் கிரகங்கள் அமரும்போது தான். அதுவும் கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரக பயிற்சி காலங்களில் குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமருகிறார் என்றால் அவர் பகை ராசியாக இருக்கட்டும், நட்பு ராசியாக இருக்கட்டும், எந்த ராசியாக இருந்தாலும் அவர்கள் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிக்கலாம். இதனால் வரையில் இருந்து வந்த தடைகளும் பொருளாதார வரவு செலவில் இருந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் பின்தங்கிய நிலையில் இருந்தால் கூட குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வந்து விட்டால் வாழ்க்கை என்பது மிகவும் சந்தோஷமாகவும், கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைப்பதும், செய்யும் தொழிலில் வருமானம் பெருகுவதும், நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிப்பதும் இந்த காலகட்டத்தில் தான். 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் என்றால் உபஜயஸ்தானம். உபஜயம் என்றால் நீங்கள் ஒரு தொழிலை செய்கிறீங்க, அதில் இரட்டிப்பான நன்மையை பெறுவது உபஜயஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்தால். இப்போது உங்ககிட்ட சில கேள்வி இருக்கும். சுக்கிரனின் வீடுகளுக்கு, அதாவது ரிஷபம், துலம், இந்த ராசிகளுக்கு அவர் பாதுகாதிபதி தானே, நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரா? அவர் நீசம் பெறுகின்ற மகர ராசிக்காரர்களாக இருந்தால் கூட சரி, குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வந்துவிட்டார். அவர் நீசம் பெறுகின்ற ராசி என்று நினைப்பதில்லை. நான் இருக்க வேண்டிய இடத்திற்கு என்ன பலன்களை தர வேண்டுமோ அதை தந்தே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் செயல்படுவார். மிகவும் சிறப்பான பலன்களை கொடுப்பார். தொழிலில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட புத்திர பாக்கியம் நல்ல நிலையில் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற பல நாள் கனவாக இருந்தால் இந்த காலகட்டங்களில் முயற்சி செய்தால் முடியாது என்கின்ற வார்த்தையே இருக்காது. அது மட்டுமில்லை, உங்களுடைய தொழிலில் அதிகப்படியான நன்மையும் நற்பலன்களும், வியாபாரத்தில் வெற்றியும், தொடர்
பொருளாதார உயர்வையும் கொடுத்து அழகு பார்ப்பார் குரு பகவான். இந்த நிலையில் குரு பகவான் உங்களுடைய சொந்த ராசியில் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது அல்ல, உங்களுடைய சொந்த ராசியில் எந்த நிலையில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் சரி, ராசிக்கு 11இல் வரும்போது இவ்வளவு சிறப்பான பலன்களை குரு பகவானால் கொடுக்க முடியும். குரு பகவான் மட்டுமல்ல, முன்பே சொன்னது போல உங்களுடைய ராசிக்கு 9 கிரகங்களில் எந்த கிரகங்கள் 11ஆம் இடத்தில் வந்தாலும் நன்மைகள் என்பது நடந்து கொண்டே இருக்கும். அதுவும் இந்த ராஜ கிரகங்கள் என்பது குரு பகவான் ஓராண்டு 11ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத அளவுக்கு நன்மைகளை செய்வார். ராகு கேதுக்கள் இருக்கிறார்கள் என்றால் கனவிலும் நினைத்திடாத அளவுக்கு வெற்றிகளை கொடுப்பார். சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார் என்றால் உங்களுடைய கனவையும் நினைவாக மாற்றி அதில் வெற்றி காண்பதற்குண்டான வழிகளை காட்டுவார். 11ஆம் இடத்திற்கு அவ்வளவு சக்தி. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சும ரகசியம் இருக்கும். 11ஆம் இடத்தில் கிரகங்கள் வரும்போது நம்மையும் அறியாமல் சில தவறுகளை செய்து விடுவோம், தவறான பாதைகளில் போயிடுவோம். அதை மட்டும் செய்யாமல் இருந்தால் வெற்றியை உங்கள் பக்கம் நிறுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.